நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமுல்லை வாயில். இங்கே வந்துட்டு மினி ராஜேஷ் வீட்டுக்கு தான் போக போகிறோம். மினி ராஜேஷ் என்ன மினி சமோசா மாதிரி இருப்பாங்களா தெரியல, போய் தான் பார்க்கணும். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம்மா. இதில் நான் வரும்போதே சொல்லிட்டு வந்தேன்ல, மினி ராஜேஷ் வீட்டுக்கு போகிறோம். மினி என்ன குட்டி மினி சமோசாவான்னு கேட்டோம்ல, இதில் மினி சமோசா நிறைய காக்டெயில் சமோசாலாம் இருக்குது. ஓகே மினி, நீங்கள் தான் மினி ராஜேஷ். காமினி ராஜேஷ். உங்கள் குழந்தைங்க இதில் யார் யார்? யாமினி, வாமிகா அண்ட் விட்டல். ஓகே, உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர்? விட்டல். ஓகே ஓகே ஓகே. உன் பேருமா? ஓகே சரிப்பா. அப்பா குடும்பத்தில் பயங்கர விளக்கமெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அம்மா உங்கள் பேர் என்னம்மா? ராதலட்சுமி. ஓகே மினி, நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஆக்சுவலாக யார் சமைக்க போகிறீங்க கூட? நான் என்ன சமைக்க போகிறீங்க? நான் வந்து க்ரீன் மூங்கு வச்சு சாட் ஒன்று செய்ய போகிறேன். சாட் ஐட்டம். ஓகே ஓகே, குட் குட். கிச்சன் போகலாமா? போகலாம். காமினி ராஜேஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாட் ஐட்டம் நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மூங் சாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க காமினி இதுக்கு? இது வந்து நைட்டு ஊற போட்டு வேக வச்ச க்ரீன் மூங்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அது வந்து ப்ரெஷர் குக் ஒரு 4 விசில்ஸ் குக் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கணும். தென் ட்ரை மசாலா பவுடரில் தனியா, சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம், காஷ்மீரி சில்லி இதெல்லாம் ஒரு ட்ராப் ஆயில் விட்டு ரோஸ்ட் பண்ணி அந்த பவுடர் பண்ணி எடுத்து வச்சு. ஓகே ஓகே. அதாவது இந்த பைடிகி சில்லின்னு சொல்லுவாங்க இந்த சில்லி, அதுக்கப்புறம் பட்டை, க்ளோவ்ஸு, பெருஞ்சீரகம், மிளகு, சின்ன சீரகம், ட்ரை தனியா, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எண்ணெய் விட்டு ரோஸ்ட் பண்ணி 1 ட்ராப் ஆயில் விட்டு ரோஸ்ட் பண்ணி அதை வந்துட்டு பண்ண பவுடர். இது போட்டால் சாட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். ஓகே சார், ரைட் ரைட். அப்புறம் இந்த மசாலா, அப்புறம் இது என்ன பேஸ்ட்? இது வந்து ஆனியன், புதினா அண்ட் கார்லிக். இது வந்து லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு புதினா, ஆனியன், கார்லிக் வந்து சாட்டே. இது டொமேட்டோ பியூரி. ஓகே, எண்ணெய், உப்பு, சாப் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி. இது கார்னிஷுக்கு. இது ஓம்படி நம்ம மேலே கார்னிஷ் சேவ். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கீங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில். ஓகே, ஸோ ஃப்ரை பண்ணி காய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் பண்ண போகிறீங்க இல்லையா? எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே தடவிட்டு மசாலா இந்த பேஸ்ட்டை வதக்கிட்டு அப்படியே போட்டு பெரட்ட வேண்டியது. சிம்மர் பண்ணி வச்சா அது கொஞ்சம் எல்லாம் அப்சர்வ் ஆகும் மசாலா. சென்னா சாட்டு மாதிரி மூங் சாட்டு. இது வந்து ஹெல்தி ப்ரோட்டீன்ஸ் ரிச், ஸோ வி கேன் கிவ் இட் டு கிட்ஸ் எல்லாம் கொடுத்தா. சாட் ஐட்டம்ஸ் லைக் பண்ணி சாப்பிட்றவங்க இதை நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு சேஞ்சுக்கு வெறும் சென்னா சாட்டு, ஆலு சாட்டு அந்த மாதிரி சாப்பிடாம ஒரு சேஞ்சுக்கு மூங் சாட்டு கூட நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். காமினி கர்நாடகாவா? ஆமாம் மேம். கர்நாடகாவில் எங்கே? பெங்களூர். ஆமாம். ஓகே, என்னென்ன ஃபேமஸ் டிஷ்ஷெலாம் அங்கே பண்ணுவீங்க வீட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது? ஆத்தென்டிக் கர்நாடகா ஸ்பெஷல்னா பிசிபெலாபாத் ஆல் டைம் ஃபேவரட். எங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட். வீக்லி ஒன்ஸ் மேக் ஷூர் தட். சாபுதானா வடை போடுவீங்களா? சாபுதானா ஒன்ஸ் இன் அ வைல். ஏன்னா செட் கோல்ட் ஆகிடுதுன்ட்டு சில டைம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சாபுதானா ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி இது கீர், பாயசம் அந்த மாதிரி. மதுர் வடை ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஃபேவரட், எல்லா ஃபேமிலி ஃபேவரட். ஓகே, மதுர் வடை எப்படி பண்ணுவீங்க? மதுர் வடை மைதா 1 போர்ஷன், ரவை 1 போர்ஷன், அரிசி மாவு 1 போர்ஷன் எடுத்துட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு சால்ட் போட்டு நார்மல் நம்ம மசாலா ஐட்டம் வெங்காயம் அதெல்லாம் நல்லா போட்டு கருவேப்பிலை நிறைய போட்டு கெட்டியாக நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு அதை நார்மலாக தட்டி ஃப்ரை பண்ணி எடுத்தால் அட்லீஸ்ட் 3-4 டேஸ் அந்த வடை நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஃபேமஸ், ட்ரெயின்லலாம் கொடுப்பாங்க ட்ராவல் பண்ணும்போது மதுர் வடை அப்படின்ட்டு. ஓகே, ஆயில் சூடி ஆகிட்டு கிரேவிக்கு பேஸ்ட் முதல்ல போட்டு ஆட் பண்ணிடலாம். ஓகே, வேற என்ன ஸ்நாக்ஸ்? மைசூர் போண்டா, மேங்களூர் போண்டா, மைசூர் போண்டா, கோலி பஜ்ஜி. ஓகே, ஃபேவரட் சுருமுரி. காலேஜ் டைம் ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் அவள் மிஸ்ஸே பண்ண முடியாது அந்த ஸ்நாக். இது கம்பல்சரி ஸ்நாக் ஆஃப் ஆல் கர்நாடகா கிட்ஸ் அண்ட் கர்நாடகா டிஷ்ஷஸ். வீட்டில் ஜென்ரலாக நீங்கள் சமைக்கணும்னா தாலிலாம் எப்படி பண்ணுவீங்க? கர்நாடகா தாலி. கர்நாடகா தாலி மீன்ஸ் இது மைசூர் ரசம்,
சாம்பாரில் யூஸ்வலி பீப்புள் ஆட் மோர் ஆஃப் கோகோனட் அண்ட் ஜாகரி மெயின் இன்க்ரீடியன்ட் அது ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்டைல்ல அது கம்பல்சரி இது எது இருக்கோ இல்லையோ ஜாகரி அண்ட் கோகோனட் இஸ் அ மஸ்ட் ஃபார் தெம். கேரளாவில் கோகோனட் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, இவங்க கோகோனட் மில்க் கோகோனட் இதெல்லாம் நிறைய யூஸ். ஸோ ஒன் டிஷ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுசுவையும் இருக்கும், சால்ட்டு ஸ்பைஸு சாறு எல்லாமே அண்ட் ஸ்வீட்டு எல்லாமே இருக்கும். ஸோ தே மேக் ஷோர் தட் இன் ஒன் பர்டிகுலர் ரொம்ப பிடிக்கும் கர்நாடகா குசைன், ரொம்ப பிடிச்ச ஒரு மைசூர் மசாலா தோசை நோபடி கேன் ஃபர்கெட். ஜான்ஸே கிடையாது. சட்னியே அதுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பொட்டேட்டோ மசாலா கெட்டி சட்னி இது மேலே வந்துட்டு திருப்பி கிரேட் பண்ண கோகனட்டு கேரட்டு எல்லாத்தையுமே போட்டு சட்னி க்ரீன் சட்னி ஒன்று ரெட் சட்னி ஒன்று அப்ளை பண்ணி நடுவில் பொட்டேட்டோ மசாலா ஸ்டஃப் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சேம் தோசை பேட்டர் தான், நம்ம வெறும் பொட்டேட்டோ மசாலா போடுவாங்க, அவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம பாத்து காரா பாத்து ஸ்வீட் பாத்து அதெல்லாம் அது ரொம்ப ஃபேமஸ் அங்கே. இப்போ டொமேட்டோ பியூரி. உங்கள் வீட்டில் என்ன பிடிக்கும் உங்களுக்கு? நாங்கள் ஒரு டிப்பிக்கல் தமிழ்நாடு ஸ்டைல் தான் எங்கே பிடிக்கும். டிப்பிக்கல் தமிழ்நாடு ஸ்டைல் தான். அது என்னமோ நம்ம ஊருக்கு வந்துட்டாங்கன்னா அப்படி செட் ஆயிடுறாங்கப்பா. சரி ஓகே. மாநிலம் அப்படி, நம்ம மாநிலம் வந்துட்டு அப்படி வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, சென்னை மாநகரம். அதனால வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. யார் வந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரும் நீட்டி கூப்பிட்டு அரவணைச்சி வாழ வச்சிருவோம் இல்லையா. இப்போ உங்களுக்கு பெங்களூர் போனால் அதிக இஷ்டமா, கர்நாடகா இங்கே சென்னையில் இருக்கிறது ரொம்ப இஷ்டமா? பெங்களூர் அம்மா வீடுன்றதுனால இஷ்டமா, இல்லை ஊர் வளர்ந்த ஊருன்றதுனாலயா? அது சொல்ல முடியல என்னால். பட் பெங்களூர் இஸ் நல்ல கிளைமேட் இருக்கும். பெங்களூர்ல பிடிச்ச விஷயம் கிளைமேட் தான். என் பசங்க அதான் லீவ் எப்போ விடுவாங்க அதுக்கோசரமே காத்தணும். ஏசியே போட தேவையில்லை, ஃபேனே தேவையில்லை அந்த ஊரில். நல்ல கிளைமேட். ஆமாம். இது கொஞ்சம் ஆயில் செப்பரேட் ஆகட்டும். அப்புறம் நம்ம இந்த ட்ரை மசாலா ஆட் பண்ணி போடுவா. கொஞ்சம் போடுவா. இன்னும் 1 ஸ்பூன் கொஞ்சம் சால்ட் போடுவோம். சால்ட் இதுக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட்டு. அதில் உப்பு போட்டு வேக இல்லை, அது பிளெயினாக வேக. சம்டைம்ஸ் உப்பு போட்டால் அது கட்டக்கன்னு அந்த ஹார்ஷாக ஆகிடுறது வேக. ஸோ அவாய்ட் சால்ட் வைல் இது பண்ணிவிட்டு நமக்கு கார்னிஷ்க்கு அது இது கொஞ்சம் பேஸ் அவ்வளோதான். இது பிளெண்ட் ஆனோடனே நம்ம அதை போட்டு சிம்மர். இந்த மசாலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னா மசாலா பண்ணுறீங்களே, அதுக்கே இந்த மசாலா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரெடி பண்ணி இதுதான் ஆக்சுவலாக பேஸ் மசாலா, ட்ரெடிஷ்னல் மசாலா. இன்ஸ்டெட் ஆஃப் இது இப்போ மூங்கு பதில் நம்ம வந்து சன்னா யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் பீஸ், ட்ரை க்ரீன் பீஸ், ஒயிட் பீஸ், ராஜ்மா எல்லோ பீ யூஸ் பண்ணலாம், காராமணி யூஸ் பண்ணிக்கலாம். எனி பீன், ஈவன் பிளாக் ஐட் பீன் கூட ரொம்ப நல்லா இருக்கும். காராமணி சொல்கிறோம் இல்லையா. ஆக்சுவலி மூங்கு அப்படியே கொடுத்தீங்கன்னா பெரியவங்க பசங்க யாருமே சாப்பிட மாட்டேன்றாங்க. ஸோ சாட் போட்டு அந்த கார்னிஷ் போட்டு கொடுத்தா வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க, காலி ஆகிடும் அதோட. ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரொம்பவே ஈஸியான ஒரு ஷார்ட் ஐட்டம். போட்டவா க்ரீன் மூங். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே சாப்பிடு ஆனியன் ஃப்ரெஷ்ஷாக, வெங்காயம் வதக்கக்கூடாது, கொத்தமல்லி வதக்கக்கூடாது. அது சர்வ் பண்ணி அந்த சேவும் ஊற வைக்கக்கூடாது, கிறிஸ்பியாக இருக்கணும். மேலே டாப்பிங்கில் போட்டு கொடுக்கும்போது நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. ரைட். கொஞ்சம் வாட்டர் நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி திக்காக லைட்டாக பண்ணிட்டா. சில பேர் திக்காக விரும்பாங்க, சில பேர் வாட்டர். ஆமாம், நல்லா சிம்மர் ஆனோம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஹாட்டாக அப்போ தான் கொடுக்கலாம். ஈவன் நீங்கள் பாவ் பாஜிலாம் சாப்பிட்றீங்க இல்லையா, பாவ் பாஜி பாவுக்கு வந்துட்டு பொட்டேட்டோ பாஜிக்கு பதிலாக இதை கூட நீங்கள் வந்துட்டு வச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக. சப்பாத்தி, டோஸ்டட் பிரெட் டோஸ்ட் மேலே இது அது மாதிரி கூட வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் என்ன லைக் பண்ணி சாப்பிடுவாங்க காமினி உங்ககிட்ட? தோசை. நோ, எங்க மைசூர் மசால் தோசை. நோ, ஹீ ப்ரிஃபர்ஸ் மெயின் இன்கிரிடியன்ட், மெயின் கோர்ஸ் நார்மல் சாம்பார் குழம்பு இதெல்லாம். நீங்கள் வெஜிடேரியன்? பியூர் வெஜ். கொதி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை காமினி? சிம்மர் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு சர்வ் பண்ண ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாட் ஒரு இது எடுத்துகிட்டு, ரொம்ப சிம்பிளான ஈஸியான சாட் ஐட்டத்தில் ரொம்ப வித்தியாசமானது, சேம் டைம் நியூட்ரிஷனல் வேல்யூ ரொம்பவே அதிகமாக நிறைஞ்ச ஒரு சாட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா மூங் சாட்டு, மூங் பீன் சாட். ரைட்.
கூட ஒரு சமோசா இருந்தால் அதை உடச்சி கொடுத்துட்டு மூங் பீன் சமோசா சாட்டுன்னு கொடுக்கலாம். ஒரு வடை இருந்துச்சுன்னா வடை சாட்டுன்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டியாக சாப்பிட்லாம். ஓகே, மூங் பீன் சாட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரைட், இந்த வறுத்து அரைச்சி வச்ச மசாலா ஃப்ளேவர் அப்படியே சூப்பராக இருக்குது. நல்லா பிளெண்ட் ஆகி, நல்லா பாயில் பண்ண மூங்டால் அப்படின்றதால நல்லா பிளெண்ட் ஆகிட்டு இந்த ஃப்ரெஷ் ஆனியன் அண்ட் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீஃபோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச் காவினி. மூங் தால் சாட் தேவையான பொருட்கள்: ஊற வைத்து வேக வைத்த பச்சை பாசிப்பருப்பு, தனியா, சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம், காஷ்மீரி காய்ந்த மிளகாய் ஆகியவற்றை வதக்கி அரைத்த பொடி, வெங்காயம், புதினா, பூண்டு ஆகியவற்றை வதக்கி அரைத்த விழுது, எண்ணெய், உப்பு, நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி, ஓமப்பொடி. செய்முறை: வாணலியில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் அரைத்து வைத்துள்ள வெங்காய விழுது சேர்த்து நன்கு வதக்கி அதோடு தக்காளி விழுதையும் சேர்த்து வதக்கவும். பின்பு அரைத்த பொடி, உப்பு, வேக வைத்த பச்சை பாசி பருப்பு, தண்ணீர் சேர்த்து வேகவிடவும். ஒரு பாத்திரத்தில் பாசி பருப்பு, நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி, ஓமப்பொடி சேர்த்து பரிமாறவும். இப்பொழுது மூங் தால் சாட் தயார்.